Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1166 part 1. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் அந்த முக்காடு போட்டவ நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்கல, ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டா நீ சொல்லணும்னு சொல்லி அவளோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி ஒரு ஜெயண்ட்டை தரையா வச்சு அமுகுனால கூட இருக்கவன் பதறி கதறிக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு ஒழுங்கா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாளா. அதே நேரம் அந்த கோலன் பயலை காட்டுறாங்க. அவன் லூஃபியை பார்த்த சந்தோஷத்துல ஜாலியா ஓடி வந்துகிட்டு இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா அவனையும் ஏதோ ஒரு பவர் தரையா வச்சு அமுகிரும். வேற ஒன்றும் இல்லை, அங்க கோட்டையில அவங்க ரெண்டு பேர்த்தையுமே தரையா வச்சு அடிச்சு அமுகிட்டா. அந்த பவர் தான் இவன் மேலேயே லைட்டா பட்டிருக்கும். ஆனா அந்த பையன் அதை பத்தி பெருசா கண்டுக்கலாம், அவன் பாட்டு கிளம்பிடுவான். அந்த ஒத்த ஆளு ரெண்டு ஜெயண்ட்டையுமே தொடாமையே மண்டக்காவை வச்சுட்டான். அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் சாப்பாடை வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம மூஸோட மீட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு டைனோசரை சாப்பிட்ட மாதிரியே ஒரு பீலிங் வருதுப்பா அப்படின்பான். ஆக்சுவலா அந்த மூஸோட மீட் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆனா என்ன அதுகளை வேட்டையாடுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதைத்தான் உனக்காண்டி கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் சொல்லுவாரு. அப்போ ஹைருதீன் எங்க உயிரையே காப்பாத்திருக்கான், அவனுக்காண்டி இதை கூட நாங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு சொன்ன உடனே லூஃபியும் ரொம்ப தேங்க்ஸ் பாம்பான். ஏன்னா இவனு ரெண்டு பேரும் தானே போய் பிடிச்சிட்டு வந்தானுங்க, நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், இன்னும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, நாங்க உனக்காண்டி ரெடி பண்றோமானுங்க. அப்ப அந்த கோலன் பையன் அங்க வந்து நின்னுட்டு லூஃபி சாப்பிட்றத அப்படியே பார்த்துக்கிட்டே நிப்பான். அப்போ கோல்டுபர்க் பார்த்துட்டு நீ ஏன்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, நீயும் வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு போவான். அப்ப அந்த பெரியவர் அப்படியே லூஃபியை பார்த்துட்டு நீ நல்லா சாப்பிட்ற, உனக்கு இருக்கிறது வயிறா இல்ல வாட்டர் டேங்கான்னு தெரியல, ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கியே அப்படின்பாரு. அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான், பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாரு. இந்த சன் வேர்ல்டுக்கு அடிக்கடி ஹியூமன்ஸ் எல்லாம் வரமாட்டாங்களாமா. அப்படியே வந்தா கூட எப்படி உள்ள வரணும்னு தெரியாதுல்ல. ஏன்னா இவங்க ரெயின்போல ஏறி ஜாலியா உள்ள வந்துட்டாங்க. ஆனா மத்தவங்களுக்கு அப்படி வரணும்னு தெரியாதுல்ல. அவங்க கீழே இருக்கிற எல்பேஃபுக்கு போயிருவாங்க. அங்கதான் கொடூரமான மிருகங்களும் பீஸ்டுங்களும் இருக்குதுங்களே, அந்த அண்டர் வேர்ல்டுக்குள்ள போய் மாட்டி சிக்கி சீரழிஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் லோக்கியை பாக்குறதுக்காக அந்த அண்டர் வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு ஷாங்க்ஸ் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா பிரச்சனை ஒண்ணு பெருசா கிளம்ப போகுது. இங்க உசோப்பு பழையபடி அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஓர்னு சொல்லி ஒரு பண்ணி பையன் இருக்கான்ல, அவன் கூட இவன் தனி ஆளா சண்டை போட்டேன் அப்படின்பானா. அதை கேட்டுட்டு அங்க இருக்க ஜெயின்ஸ் எல்லாம் மிரண்டுட்டாங்க. ஏன்னா அவனுங்க கிட்ட மத்த வாரியர் ஜெயின்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஓருங்கிறவன் ரொம்ப மோசமான ஒரு வாரியர்னு. அவங்கிட்ட நீங்க சண்டை போட்டீங்களான்னு ஒண்ணு, ஆமாடா அவன் உங்களெல்லாம் விட 3 மடங்கு பெருத்த பண்ணி மாதிரி இருப்பான். அந்த பண்ணி பையில இதே கையில தான் தொடைய தட்டி ரவுண்டு கட்டி ஒரே குத்து அப்படி அவனை அடிச்சு ஆளை பொழந்தது நான் தாண்டாம்பான். அவ்வளவுதான், அவனுக்கு எல்லாம் காட்டு கத்து ஆரம்பிச்சிருவாங்க. கேப்டன் உசோப்பு நீங்க வேற லெவலு, சூப்பர், கொலை மாசு அப்படி இப்படின்னு. இருக்கட்டும் சாக்க குறைங்க. இதுல வேற ஹைருதீன் ஆல்ரெடி இவனை பத்தி பில்டப் பண்ணியிருக்கான். சும்மாவே நம்மளால அள்ளி வீசுவான். இப்ப சொல்லவா வேணும். இங்க ஜின்பே நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஸ்கின் கலர் வித்தியாசமா இருந்தவனே எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், இதுக்கே எப்படி சொன்னீங்கன்னா என்னோட ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கலர்ல இருப்பாங்க, லைக் கடல்ல இருக்க மீனுங்க மாதிரி. அப்படியா நானும் பார்க்கணும்பா. அப்ப இடையில ஒரு சோடா புட்டி பூந்து மெர்மேடெல்லாம் அங்க இருப்பாங்கல்ல, அவங்க அழகா இருப்பாங்கல்ல அப்படின்னு உடனே ஜின்பே விழுந்து சிரிப்பானா. அந்த டைம் நம்ம சஞ்சி அழகா இருப்பாங்களா, அறிவு கட்டவனே, மெர்மேட்ஸ் எல்லாம் பேரழகா இருப்பாங்கடா, அழகே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அழகா இருப்பாங்கடா, அறிவு கட்டவனுங்களா அப்படின்னு ஒண்ணு என்னையா சொல்றேன்ட்டு எல்லாம் ஆச்சரியமா கேட்பானுங்களா. ஆமா, கடல் கண்ணின்னா சும்மாவா, அவங்க நின்ன அழகு, குதிச்ச அழகு, உதச்ச அழகு அப்படின்னு ஒன்னே கன்ஃபியூஷன் ஆகும். அவங்களுக்கு ஏதுப்பா காலுன்னு ஒண்ணு மூடிக்கிட்டு கேளுங்கடா. ஆக மொத்தத்தில் அவங்க அழகோ அழகுமா. ஆனா அதை விட ஜாலி என்னன்னா என் கூட இப்ப ஜெயின்ட் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த லேடிஸ்க்கு முன்னாடி நான் இப்பவே பாடி ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படி அப்படின்ட்டு வழக்கம் போல வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பான். நமி பார்த்துட்டு இவனை கொன்னிடலாமா அப்படிங்கிற மாதிரியே லுக்கிட்டு இருப்பான். அப்போ ஜோரோ என்ன சொல்லுவான்னா, இங்க ஏகப்பட்ட ஜெயின்ஸுங்க இருக்காங்க, ஆனா இவங்க டிராவல் பண்ணி வரும்போதெல்லாம் இவ்வளவு ஜெயின்ஸுங்களா பார்க்கவே இல்லை, அப்படின்னா இங்க மட்டும்தான் இருக்காங்க போல அப்படிம்பானா. நமி என்ன நினைச்சிட்டு இருந்தா, ஜெயின்ஸுங்கனாலே பைரட்ஸுங்க தான் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு தாட்டு. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தப்புன்னு அவளுக்கு புரியுது. அதே நேரம் இங்க நம்ம ப்ரூக்க பாத்தீங்கன்னா அவனே ஒரு பெரிய எலும்பு கூடு, அது மேல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன் நடந்துட்டு இருக்கான்ல, அது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அவங்க கிட்ட பாடிட்டு இருப்பான், நான் செத்து பொழைச்சவன்டா, செத்ததும் எலும்பா முளைச்சவன்டா,
நாயையே பார்த்து கோலச்சவன்டா அப்படின்னு பாட்டா பாடி அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அங்க அவங்க முக்காடை போட்டுக்கிட்டு லோக்கியை தேடி போயிட்டே இருக்காங்க. அதை இடையில காட்டுவானுங்க. ஆக மொத்தத்துல இந்த கண்ட்ரியே ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் ஜாலியாவும் என்ஜாய்ஃபுல்லா இருக்குது. அந்த டைம் நமீன்னு ஒரு சவுண்டு, எங்கேயோ கேட்ட ஒரு கன்றாவியான குரல் ஒண்ணு கேக்குதே அப்படின்னு சுத்தி முத்தி பார்ப்பான். சரக்குன்னு கீழே இருந்து அந்த ரோடு பையன் அழுதுகிட்டே வந்து, இதுக்கு முன்னாடி பண்ண தப்புக்கெல்லாம் என்னைய மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு தேம்பி அழுவான். அப்ப கேர்ட் அங்க வந்து, நீ பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா பண்ணிப்பாயில, மெயினா நான் மன்னிக்கவே மாட்டேன், ஒழுங்கா அவங்க கிட்ட மரியாதையா மன்னிப்பு கேளு, இல்ல பல்லு ஒண்ணு கூட உனக்கு இருக்காதும்பா, இந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்துமா மூக்குத்தியம்மாம்பா. அவன் மூஞ்ச திருப்பிக்கிட்டு உட்காந்துக்குவான். உடனே ஜோரோவை பார்த்துட்டு, விடு அதான் யாரும் சாகல இல்ல, அட வேற ஒன்றும் இல்லை, அந்த டைமு உசோப்பு தான்ப்பா யாரு கூடயும் சண்டை போடாதன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே பார்த்தா அவன் இன்னும் ரீல் விடுறத ஸ்டாப் பண்ணல. ஃபிஷ்மேன் ஐலாண்டே நீ பார்த்தா ஸ்தம்பிச்சு போயிரும்பா, நான் வந்தேன்னாலே நீ சிவப்பு கம்பளம் விரிச்சுதான் கூட்டு போவாங்கம்மா. ஜோரோ அதெல்லாம் பார்த்துட்டு, அவன் மட்டும் அன்னைக்கு தடுக்கலன்னு வையேன் உன் தலை தரையில உருண்டுருக்குன்னு அப்படியே வில்லத்தனமா சொல்லுவான். அந்த ரோடோ பைய பீதியாகி அப்படியே பொத்துன்னு விழுவான். அங்க இருக்கவங்களும் அவனை பிடிச்சி திட்டுன்னு திட்டுவாங்க. ஏன்டா யாரு கூட மோதுறோன்னு தெரிஞ்சு மோத மாட்டியாடா பைத்தியக்கார பையல, நீ எல்லாம் தலையில நின்னாலும் அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு அவன் கண்ணுல அப்படி ஒரு மரண பீதி. உடனே கேர்டு நம்ம ஜோரோ கிட்ட, நெக்ஸ்ட் டைம்ல நீங்க அப்படியெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம், கசக்குன்னு கழுத்துலயே போட்டு தனியா எடுத்துருங்கம்பா. அவன் பார்த்துட்டு ஷாக்காயி, நீ பொண்ணா இல்ல பிசாசாடி இப்படி கோர்த்து விடுறியேன்னு புலம்பிட்டு, இங்க பாருங்கப்பா எல்பெஃப்ல எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு, சன்காடு தான் இந்த உலகத்தையே ரூல் பண்ணணும், அதுதான் இங்க இருக்கவங்க எல்லாத்தோட ஆசையம்பா. உடனே ஒரு ஜெயண்ட் அவன் மூஞ்சிலே ஒரு குத்தி, ஏண்டா லூசாடா நீ, சன்கார்டன் ரூலரா பைத்தியக்கார பையலன்னு திட்டிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ஜெயண்ட் தள்ளி விட்டுட்டு, அவரு ஒரு லிபரேஷன், உடனே அவனை ஒருத்தன் வந்து குத்திட்டு, அவரு அழிவோட கடவுள்ரா அப்படின்னு மாத்தி எல்லாம் குத்திட்டு கிடந்த உடனே, என்னப்பா இது எல்லாம் இப்படி மாத்தி சண்டை கட்டிட்டு இருக்கானுங்கன்னு தின்னுகிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அங்க அவனுக்கு நிறுத்தல, அவரு சிரிப்புக்கே கடவுள் இல்ல அவர் சிரிச்சதுக்கு அப்புறம் தான் கடவுள் அப்படின்னு சன்கார்டு முன்னாடியே பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு தெரியல நம்ம லூஃபி தான் சன்கார்டுன்னு. அப்போ சன்கார்டுன்னா யாரு என்னன்னு லூஃபி அந்த பெரியவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு, நாங்க வாழையடி வாழையா, எங்க அப்பாவோட அப்பாவோட பாப்பாவும் அவங்க சித்தப்பாவோட சிக்கிச்சியும் அவங்க மாமாவோட மாமா மச்சினிச்சியும் இப்படி வாழையடி வாழையா நாங்க கும்பிட்டு வர்ற ஒரு கடவுள்பா. அதான் அந்த காலத்து லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருந்திருக்காங்க. அப்படியே வாழையடி வாழையா பாஸ் ஆகி வந்தோடனே அவர் யாரு என்னன்னு தெரியல, பட் கடவுள்னு மட்டும் தெரியுது. ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிறானுங்க பாரு. பட் இவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த உலகம் இதுக்கு முன்னாடி 2 தடவை அழிஞ்சிருக்குதாமா. அந்த 2 டைமும் கரெக்டா சன்கார்டு வந்து அந்த அழிவை தடுக்க ட்ரை பண்ணுவாராம், இல்லைன்னா அவராலேயே அழிவு வருமாமா. அது என்ன ஏதுன்னு கரெக்டா தெரியல. ஆனா இந்த உலகத்துக்கு ஒரு மாற்றம் நடக்கும் போது கண்டிப்பா சன்கார்டு அங்க இருப்பாராம். அதனால்தான் நிக்காவோட பேரையோ இல்ல அவரோட பவரை பத்தியோ கேள்விப்பட்டா எல்லாருமே பதறுவாங்க பாரா. நிக்கான்னு பேரை கேட்ட உடனே லூஃபி கிட்ட தான் அடிக்கடி பானி இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாளே. ஆக மொத்தத்துல நிக்காங்கிறது சூரிய கடவுள். யாருக்கெல்லாம் இந்த உலகத்து மேல நம்பிக்கை போய் அழிவை சந்திக்க போறாங்களோ அவங்க அவர்கிட்ட உதவி கேட்டா வெள்ளை கலர்ல வானத்துக்குள்ள இருந்து வருவாராமா. ஆளுமே வெள்ளைன்னு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பாராமா. இது அப்படியே மெய்மறந்து சொல்லுவாரு. அப்ப லூஃபி பார்த்துட்டு, நீங்க சொல்ற இதே லட்சணத்துல தான் நானும் இருப்பேன், எல்லாரும் கிட்டத்தட்ட நானும் அவரும் ஒரே மாதிரி இருப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமா. உடனே அவரும் லூஃபி அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாரு. அவன் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். சரி, இனி இதுக்கப்புறம் தான் லோகி கிட்ட பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.